அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏன்டா தமிழ்நாட்டு மக்கள் இவரை தோக்கடிக்கிறீங்க அப்படின்னு நம்மள அனைவருக்குமே இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய உழைப்பு அப்படின்றது நிகரற்றது அப்படின்னு இந்த தேர்தல் களப்பணியப்போ நம்ம நிச்சயமாக பார்த்திருப்போம். மழை வெயிலுன்னு பார்க்காம எல்லா இடங்களிலுமே மக்களோடு மக்களாக நின்று நான் மக்களுக்கு என்னென்ன பண்ண போறேன் அப்படின்றது ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா மாதிரி வடிவம் அமைத்து காட்டியிருந்தார். இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு எதனால தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பே தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அனைவருக்குமே ஒரு கேள்வியாக தற்போது எழுந்திருக்கு. தற்போது 2026 ரிசல்ட் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. யார் யார் எந்தெந்த தொகுதியில் லீடிங்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நாம் தமிழர் கட்சி இன்னும் எந்த தொகுதியிலுமே லீடிங்ல இல்ல அப்படின்ற ஒரு வருத்தமான செய்தி தான் தற்போது கிடைச்சிருக்கு. இந்த மனுஷன் பொய் சொல்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, நான் வந்தா எப்படி பண்ணுவேன், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருவேன் அப்படின்றத சீமான் அவர்கள் டிவியில எக்ஸாம்பிளோட போட்டு காட்டியுமே இப்போ வரைக்கும் மக்களுக்கு சீமான் மேல நம்பிக்கை வரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்படி மக்கள் எதனால சினிமா மோகத்துல விஜய் அவர்களுக்கு அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சீமானுக்கு வாய்ப்பை தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்களோட பார்த்தீங்கன்னா மக்களிடம் கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. ஆனா திமுக எவ்வளவோ பின்னுக்கு போயிருக்காங்க. ஆனா சீமானவர்களுடைய ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 5% பிடிச்சிருக்கு. அதாவது சீமானவர்களுடைய 36 லட்சம் சதவீத வாக்கு வங்கி அப்படின்றது தற்போது குறைந்திருந்தாலுமே இப்போ வரைக்கும் சீமானவர்கள் 4% 5% போக போறாரு. அதாவது சீமானுடைய ஓட்டு வங்கி அதிகரிச்சு தான் வந்துட்டு இருக்கு. தொகுதிகள் லீடிங்ல இல்லை அப்படின்னாலும் வாக்கு வங்கி அப்படின்றது நிச்சயமாக கடந்த முறை வந்த மாதிரியே சீமானவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சீமான் எந்த தொகுதியிலையும் லீடிங்ல இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜயோடைய ரசிகர்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான். ஏன்னா சீமான், சாட்டை துரைமுருகன் அனைவருமே விஜயை விமர்சிக்கும் போது விஜயோடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓட்டு தாண்டா உங்களுக்கு 8% அப்படின்னு 36 லட்சம் ஓட்டுகளும் நாங்க போட்டது தான் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை மாத்தியே தீரணும் அப்படின்னு படிப்படியாக நாம் தமிழ் கட்சியுடைய விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கியில இன்னமும் குறையாம 5% சீமான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது விஜயோடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டாலும் போடலனாலும் சீமான் அவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மாறி இருக்கு. இன்றைய நாள் முடிவில் நிச்சயமாக சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 10% வாக்கு வங்கி வாங்குவாரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.